இப்ப நம்ம டெக்ஸ பார்ப்போம். ஒரிஜினல் டெக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஒரிஜினல் டெக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு நீண்ட டெக்ஸ் இங்க பாருங்க. ஓகே, கேள்வி 27, 28, 29, 30, 31, 32. சோ ஏற்கனவே 6 கேப் இருக்கும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. இந்த டெக்ஸ் வந்துட்டு நான் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்லோபமா எடுத்திருக்கேன். கொஞ்சம் நீளம் வந்துட்டு கொஞ்சம் குறைவு. ஏன்னா ஏற்கனவே 350 இருந்துட்டு 400 சொற்கள் இருக்கும். அதை நம்ம பார்த்தோம் தானே. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 350 இங்க 450 பார்த்தா அந்த டெக்ஸ்ட். அப்போ ஏற்கனவே வந்துட்டு ஒரு முக்குசுராட்டுக்கு போவோம். ஓகே, சரி பரவாயில்ல. எது முக்கியம்னா ஓகே இப்படிதான் இருக்க போகுது. உங்களுடைய ரீடிங் பார்ட் 4 வந்துட்டு இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, a few paragraphs. ஆனா 6 இடத்துல வந்துட்டு வாக்கியத்தை எடுத்துட்டு அங்க வந்துட்டு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. சோ அந்த எடுத்த வாக்கியங்கள் எல்லாம் வந்துட்டு விடையில போட்டுருவாங்க. இங்க இருக்கு, அதுல 2 எக்ஸ்ட்ரா. ஓகே, which are irrelevant. ஓகே, இந்த டெக்ஸ்டுக்கு தேவையில்லாதது. சரிங்களா? சரி, அந்த உங்களுடைய கேள்வித்தாள் இப்படிதான் இருக்கும். பார்ட் 4. ஓகே, இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட், அப்படி டெக்ஸ்ட் நீளமா இருந்துச்சுனாக்கா இந்த விடைகள் வந்துட்டு அடுத்த பக்கத்துக்கு போயிடும். சரிங்களா? சரி, இப்ப வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஓகே, இங்க வந்துட்டு நீளமா இருக்கு இந்த டெக்ஸ்ட். சோ நான் இப்ப என்ன செய்ய போறோம்னாக்கா பார்ட் பை பார்ட். நம்ம அன்னைக்கு ரீடிங் ஓகே இது டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? பார்ட் பை பார்ட் எடுத்து போட்டு அதே போலதான் இங்க வந்துட்டு பேராகிராஃப் 1, பேராகிராஃப் 2 அந்த மாதிரி பார்ட் பை பார்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, யாருங்க? ஸ்குவாஷ் பிளேயர். எக்ஸாக்ட்லி, ஸ்குவாஷ் பிளேயர். எக்ஸாக்ட்லி. சோ இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இப்போ நீங்க தலைப்பு படிக்கக்குள்ளே உங்களுக்கு தெரியுது பாருங்க. அப்ப ஏற்கனவே இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். ஓகே, சோ அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு சரி, ஓகே, சோ திஸ் டெக்ஸ்ட் இஸ் அபௌட் நிக்கோல் அண்ட் டேவிட். ஓகே, நிக்கோல் அண்ட் டேவிட், ரைட்? ஓகே, இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க. சோ என்னன்னு தெரியல. ஓகே, படிப்போம். She was creating history for herself and the country, while others her age were going to school and dealing with adolescents. Okay, she was creating history. இந்த நிக்கோல் அண்ட் டேவிட், she வந்துட்டு நிக்கோல் அண்ட் டேவிட குறிக்குது. நிக்கோல் அண்ட் டேவிட் வந்துட்டு நிறைய சரித்திரங்கள் படித்து கொண்டிருந்தாங்க. மனக்கால யங் லைன் அதர்ஸ் வந்துட்டு நிக்கோலோட ஏறக்குறைய வயசுக்கு சமமா உள்ளவங்க. ஓகே, என்ன செஞ்சிட்டாங்க? ஓகே பாருங்க, நிக்கோலோட வயசுக்குள்ளவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா they went to school and okay deal with adolescent. எப்படிலாம் வந்துட்டு ஒரு daripada zaman kanak-kanak kepada zaman remaja அவங்க எல்லாம் செய்வாங்களோ அந்த விஷயத்துக்கு அவங்க போகாம அவங்க வந்துட்டு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க at a very very young age. ஓகே, ரைட்? சரி, இப்ப ஒரு சில கடின சொற்கள் இங்க இருக்கு பாருங்க. adolescent, defeated, opponent. Okay, at that time she defeated her opponent within half an hour. Okay, at Antwerp, Belgium, and won the Women's World Junior Squash Championship. Okay, இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோபப்படுத்துறதுக்காக நானே இங்க ஓகே மக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். adolescent என்னது? டீனேஜ் இயர்ஸ் அல்லது யூத். அதுதான் adolescent சொல்லுவாங்க. zaman remaja lah, daripada kanak-kanak remaja, அதுதான் adolescence. ஓகே, அடுத்தது வந்துட்டு defeated. ஓகே, இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா alright, at that time she defeated her opponent. ஓகே, defeated என்னது? beaten அல்லது won against. ஓகே, her opponent வந்துட்டு அவங்களோட challenger. ஓகே, இப்ப வந்துட்டு லீ சாங்வேவும் லிண்டான்னு விளையாடுறாங்க. அப்ப லீ சாங்வேயோட ஒப்போனன்ட் தான் லிண்டான். ஓகே, லெட்ஸ் சே லீ சாங்வே வந்துட்டு அந்த கேம்ல ஜெயிச்சிட்டாங்கனாக்கா அதுதான் வந்துட்டு லீ சாங்வே வந்துட்டு டிஃபீட்டட் சொல்லுவாங்க. டிஃபீட்டட் லிண்டான் தான் ஒப்போனன்ட். சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சோ உங்களுக்கு ஸ்லோபமா புரியறதுக்காக நான் இங்க உங்களுக்கு வந்துட்டு vocabulary எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்க. with half an hour முதல்ல படிச்சிருவோம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்க போயிட்டு ஒன்னொன்னா எடுத்து பார்ப்போம் எதுதான் சரி வருதுன்னு. இப்ப ஏறக்குறைய உங்களுக்கு புரியுது பாருங்க. நிக்கோல் அண்ட் டேவிட் சிறு வயதுல வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு ஒரு ஜமான் ஓகே கண்ணால இருந்து ரிமாஜாக்கு போறாங்க. ஏறக்குறைய ஒரு 16 வயசு 15 வயசு இப்படி வச்சுக்கொள்ளுமே. ஓகே, சோ இந்த காலகட்டத்துல வந்து எஸ் ஓகே இந்த காலகட்டத்துல வந்துட்டு சரித்திரம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற அவங்க வயசு கொண்ட ஓகே மற்ற மாணவர்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க அவங்க எவ்வளவு அட்வான்ஸா வந்துட்டு உலகத்துக்கு போயிட்டாங்க அவங்க அந்த கேம்ஸ் ஐ மீன் அந்த ஸ்குவாஷ்ல.
ஓகேங்களா. she has never looked back since she continued her ரியானாக்கா இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா டைம் இன் பவர். உதாரணத்துக்கு ஏன் இப்படி சொல்றாங்கனாக்கா she has become the world champion ஒரு தடவை இல்ல 8 times 8 தடவை. சோ அதனால என்ன சொல்ல வராங்கனாக்கா ஒரு 8 வருஷமா அவங்க வந்துட்டு உலக ரீதியில த பெஸ்ட் ஸ்குவாஷ் பிளேயர் அல்லது டாப் 1 டாப் 1 ஸ்குவாஷ் பிளேயர் ஆஃப் த வேர்ல்ட் என்ற ஒரு ஃபேமஸான ஒரு டைட்டிலை வந்துட்டு பெக்காங் பண்ணியிருந்தாங்க. அந்த பவர் அதுதான் ரியான். ஓகே சரி, இப்ப உங்களுக்கு படிக்கக்குள்ள ஏற்கனவே பொதுவா உங்களுக்கு விஷயம் புரியுது. இது வந்து நிக்கோல் அண்ட் டேவிட் பத்தி பேசுறாங்க. ஓகே, சோ இது முடிச்ச பிறகு அடுத்தது என்ன செய்யணும் நீங்க? இப்ப டெக்ஸ்ட் நீங்க படிக்கணும். திரும்ப டெக்ஸ்ட படிப்போம். டெக்ஸ்ட படிக்க 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 நீங்க என்ன செய்யணும்னாக்கா இங்குள்ள விடிய வந்து நீங்க ஒண்ணு எடுத்து போடணும். ஏற்கனவே எதுதான் வரப்போகுது பாருங்க. முதல்ல என்னதான், ஏன்னா அங்க முன்னுக்கு ஆயாட்டு இல்ல, அப்ப நம்ம ஏதாச்சும் எடுத்து போட்டுட்டு அடுத்து படிக்கணும். உதாரணத்துக்கு 1A எடுப்போங்களேன். All these were done based on the experience she had garnered from squash. She was creating history. வருதுங்களா? சரியா இருக்குங்களா? அந்த மாதிரி எடுத்து போட்டு ஒன்னாவது எடுத்து போட்டீங்கன்னாக்கா சரியா வருதுங்களா? Do you think the A is okay சரி வரல. so ரிஜெக்ட் பண்ணுவோம். இந்த கேள்விக்கு A வை ரிஜெக்ட் பண்ணுவோம். அடுத்தது, Dato Nicole and David was merely a 15-year-old girl back in 1999. She was creating history. என்ன நினைக்கிறீங்க? yes ஏறக்குறைய மாதிரி இருக்குது. அடுத்து C பார்ப்போம். There was a slim chance of her winning that day. She was creating history for herself and the country with others her age. சரி வருதுங்களா? There was a slim chance of her winning. so இதுவும் வந்துட்டு சரி வரல. அடுத்தது, immediately after her retirement, இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் போயிட்டாங்க பாருங்க. Do you think this is the answer? No. அப்ப இதுவும் இல்ல, வராது. அடுத்தது, she then dominated the world's number 1 spot. Do you think ஆரம்ப எடுத்துக்கொள்ள டாமினேட் பண்ணிட்டாங்க world number 1? அப்ப இதுவும் இல்ல. அடுத்தது, however she gave up in the 1999. அவங்க வந்துட்டு மச்சான் அப்படி கிவ் அப்ல போதும், இதோட எனக்கு போதும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்ல வந்தாங்களா? அப்ப இதுவும் இல்ல. she is indeed an inspiration to all of us. எடுத்து கையோட இன்ஸ்பிரேஷன். கதையை ஒன்னும் புரியல. அப்ப இதுவும் இல்ல. அடுத்தது படிங்க. That was when she became the youngest female to win the championship. So do you think age is the answer? Illa teacher. That was when she became. அப்பதான் she became. She was creating history. Do you think age is the answer? so அப்ப எந்த விட நினைக்கிறீங்க? B teacher. அப்ப உங்களுக்கு 27 விட வந்துட்டு B. இப்படி போட்டுருவீங்க. முடிஞ்சு. அப்ப இத கிராஸ் பண்ணிட முடிஞ்சு. இந்த சாரி. alright, இப்ப வந்துட்டு B வந்துட்டு முடிஞ்சு, எடுக்க முடியாது அடுத்த கேள்விக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க 8ல இருந்து உங்களுக்கு 7. ஒரு விட கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்ப அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த போட்டு படிக்கணும்னு சொன்னது தானே? ஆமா டீச்சர். alright, இத அழைச்சிடுவோம். Dato Nicole and David was merely a 15-year-old girl back in 1999. She was creating history for herself and the country, while others her age were going to school and dealing with adolescents. At that time, she defeated நம்ம சொல்லி கொடுத்தேன். She won against. she defeated her opponent. அவங்களுடைய முசுவ, அவங்களுடைய எதிரி அந்த விளையாட்டுல. challenger. She defeated her opponent within half an hour at Antwerp, Belgium, and won the Women's World Junior Squash Championship. Alright, அடுத்தது என்ன விட இருக்கும் படிப்போம். She has never looked back since. so இந்த சாம்பியன்ஷிப் அவங்க வின் பண்ண கையோட அதுக்கு பிறகு அதுக்கு முன்னெல்லாம் என்ன நடந்ததுன்னு அவங்க வந்துட்டு யோசிக்கிறதே இல்ல. alright, so ஒன்னொன்னா எடுத்து போட்டு பார்ப்போம். இப்ப all these were done based on the experience she had garnered from squash. நினைக்கிறீங்க? இல்ல வராது. வராது. right, so delete பண்ணுவோம் முதல்ல இத.
ஓகே ரைட். வராதுன்னா சும்மா ஓகே எக்ஸ் போடுவோம். ஓகே அடுத்தது இது வந்து முடிஞ்சு. ஓகே அடுத்தது பி வந்துட்டு எடுத்தாச்சு. so we cannot choose. சரி அடுத்தது there was a slim chance of her winning that day. சாம்பியன்ஷிப் எடுத்துட்டாங்க. வராது. அப்ப எப்படி ஒரு சின்ன ஒரு 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 do you think ஓகே எப்ப சியும் வராது. ஓகே அடுத்தது ஸ்லிம்னாக்கா satu peluang yang begitu tipis. Okay, whether she won already her championship. Okay, அடுத்தது immediately after her retirement. இங்க வருங்களா retirement? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். Continue. இது இல்ல out. Okay, she then dominated the world. Okay, dominate நாக்கா conquer பண்றது. இந்த உலகத்தையே அவங்க வந்து ஸ்குவாஷை வந்துட்டு கையில வச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, she then dominated the world's #1 spot for 112 consecutive மாதம். Okay, from 2006 to 2015. Do you think that could be the answer? இது முடிஞ்ச இல்ல டீச்சர் வராது. வராது டீச்சர் வராது. ஓகே வராது. ஓகே அப்ப இதுவும் வராது. However, she gave up. இது இருக்கலாம் டீச்சர். ஓகே அவங்க சாம்பியன் ஆயிட்டாங்க. சாம்பியன் ஆன பையோட அவங்க புரியுங்களா? புது சாஸ்திரம் தமா லங்கி சொல்லிருப்பாங்களா? இல்ல டீச்சர். நோ. ஓகே ஆல்ரைட். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எப்படி போதும் எனக்கு சொல்லி நிப்பாட்டு போறாங்க. ஓகே ஃபைன். அப்ப இதுவும் இல்ல. ஓகே சோஃபா என்ன சொன்னீங்க? எதுவுமே வரல இன்னும். ஓகே she is indeed inspiration to all of us. ஓகே ஜி வரும் நினைக்கிறீங்களா? இல்ல. ஓகே இல்ல. ஆல்ரைட். எச் படிச்சுங்க. ஆல்ரைட். சோஃபா எதுவுமே வரல. அப்ப எச். ஓகே எச் படிச்சு படிங்க. That was when she became the youngest female on squash championship கிடைச்ச பிறகு that was when she became the youngest female to win the championship. ஓகே வருங்களா வராதுங்களா? எஸ் இங்க பாருங்க இருக்குது இருக்குல்லையா சாம்பியன்ஷிப் இருக்குதானே? இந்த ஸ்லைட்ல இருக்கு பாருங்க சாம்பியன்ஷிப். சோ அது கைட்டான். ஓகே Belgium and won the women's world junior squash championship. That was when she became the youngest female to win the championship. ஓகேங்களா? இப்ப H, do you think H is the answer? Yes, alright. 28 வந்துட்டு விட வந்துட்டு H. அப்ப H வந்துட்டு out. Okay, alright. அடுத்தது she has never looked back since. எப்ப இவங்க டைட்டில வின் பண்ணாங்களோ அதோட வந்துட்டு அவங்க பின்னால என்ன நடந்தா யோசிக்கிறது இல்ல. She continued her reign as the world champion not once but 8 times, winning 81 professional squash association titles. அப்ப 29 என்ன விட நினைக்கிறீங்க? F டீச்சர். A B C D E F G எதுவாக வரும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு விஷயம் 8 தடவை வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. 80 ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ்ல. ஓகே ஒரு தடவை இல்ல 8 தடவை. ஓகே 8 டைம்ஸ் சாம்பியன். An impression of all of us. Okay, இது okay, she is indeed an inspiration to all of us. Okay, வரலாம். Okay, maybe okay. Okay. Aingla, all these were done based on the experience she had garnered. Okay, maybe. ஆனா இது பாலிங் தப்பா யோசிங்க. Alright, இங்க வந்து எதை பத்தி பேசிருக்காங்க? அவங்க வந்துட்டு உலக சாம்பியன் ஒரு தடவை இல்ல 8 தடவை. எப்ப வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பியன் கிடைச்சுனாக்கா 81 ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் டைட்டில் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எது வந்து சரியான ஐயாட்டா இருக்கும்? அடுத்தது எஸ் எக்ஸாக்ட்லி ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாங்க. ஓகே விட வந்துட்டு ஓகே இது ஓகே தான். ஆனா இங்க பேசுற இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பாலிங் தப்பாட்டா வர மாதிரி இருக்கு.
ஓகேங்களா? she then dominated. ஓகே, இந்த டைட்டில்லாம் வின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 spot for 112 consecutive months from 2006 to 2015. ஓகே, நான் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஈயும் வர மாதிரி இருக்குது, ஜியும் வர மாதிரி இருக்குது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க என்ன செய்யணும், இங்க 2 விடி எழுதுங்க. சம அட இ அல்லது ஜி, இப்படி எழுதி கொள்ளுங்க முதல்ல. சரிதுங்களா? மேபி நீங்க அடுத்து இங்கெல்லாம் போக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு ஓ மேபி இ இங்க வரலாம் அல்லது ஜி இங்க வரலாம். அப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க இங்க வந்துட்டு எந்த விட அப்படி சொல்லிட்டு 7. ஓகே, ஒரு விட கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்ப அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த இந்த போட்டு படிக்கணும்னு சொன்னேன் தானே? ஓகே, ஆமா டீச்சர். இதை அழைச்சிருவோம். Dato Nicole and David was merely a 15-year-old girl back in 1999. She was creating history for herself and the country, while others her age were going to school and dealing with adolescents. At that time, she defeated na mada solli kodutha, she won against. Okay, she defeated her opponent, அவங்களுடைய முசுவ, அவங்களுடைய எதிரி அந்த விளையாட்டுல. Okay, challenger. She defeated her opponent within half an hour at Antwerp, Belgium, and won the Women's World Junior Squash Championship. Alright, அடுத்தது என்ன விட இருக்கும் படிப்போம். She has never looked back since. Okay, so இந்த சாம்பியன்ஷிப் அவங்க வின் பண்ண கையோட அதுக்கு பிறகு அதுக்கு முன்னெல்லாம் என்ன நடந்ததுன்னு அவங்க வந்துட்டு யோசிக்கிறதே இல்லை. ஓகே, ரைட். So okay, ஒன்னொன்னா எடுத்து போட்டு பார்ப்போம். இப்ப all these were done based on the experience she had garnered from squash. இல்ல வராது. ஓகே, வராது. alright, okay, so delete பண்ணுவோம் முதல்ல இத. ஓகே, ரைட், வராதுன்னா சும்மா ஓகே எக்ஸ் போடுவோம். ஓகே, அடுத்தது இது வந்து முடிஞ்சு. ஓகே, அடுத்தது பி வந்துட்டு எடுத்தாச்சு. so we cannot choose. சரி, அடுத்தது there was a slim chance of her winning that day. சாம்பியன்ஷிப் எடுத்துட்டாங்க. எப்படி ஒரு சின்ன ஒரு 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 ஓகே, எப்ப சியும் வராது. ஓகே, அடுத்தது slimனாக்கா satu peluang yang begitu tipis. Okay, whether she won already her championship. Okay, அடுத்தது immediately after her retirement. இங்க வரல. இல்ல continue. இது இல்ல, out. Okay, she then dominated the world. conquer பண்றது, இந்த உலகத்தையே அவங்க வந்து ஸ்குவாஷை வந்துட்டு கையில வச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, she then dominated the world's number 1 spot for 112 consecutive மாதம். ஓகே, from 2006 to 2015. Do you think that could be the answer? இது முடிஞ்ச வராது. ஓகே, வராது. ஓகே, அப்ப இதுவும் வராது. However, she gave up. இது இருக்கலாம் டீச்சர். ஓகே, அவங்க சாம்பியன் ஆயிட்டாங்க. சாம்பியன் ஆன கையோட அவங்க இல்லீங்களா, புத்து சாஸ்லாம் தமா லங்கி சொல்லிருப்பாங்களா? No. ஓகே, ஆல்ரைட். அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எப்படி போதும் எனக்கு சொல்லி நிப்பாட்டு போறாங்க. ஓகே, ஃபைன். அப்ப இதுவும் இல்ல. ஓகே, சோஃபா என்ன சொன்னீங்க? எதுவுமே வரல இன்னும். ஓகே, she is indeed inspiration to all of us. ஓகே, G வரும் நினைக்கிறீங்களா? இல்ல. ஓகே, இல்ல. ஆல்ரைட், H படிச்சுங்க. ஆல்ரைட், சோஃபா எதுவுமே வரல. அப்ப H. ஓகே, H படிச்சு பாருங்க. That was squash championship கிடைச்ச பிறகு that was when she became the youngest female to win the championship. Okay, வருங்களா வராதுங்களா? Okay, yes, இங்க பாருங்க இருக்குது சாம்பியன்ஷிப் இருக்குதானே? ஆமா, இந்த ஸ்லைட்ல இருக்கு பாருங்க சாம்பியன்ஷிப். ஆமா சார். சோ அது கைதான். Okay, Belgium and won the Women's World Junior Squash Championship. That was when she became the youngest female to win the championship. Okay, இப்ப H, do you think H is the answer?
H teacher H. Yes, alright. 28 வந்துட்டு விட வந்துட்டு H. அப்ப H வந்துட்டு out. Okay. Alright. அடுத்தது. She has never looked back since. எப்ப இவங்க டைட்டில வின் பண்ணாங்களோ அதோட வந்துட்டு அவங்க பின்னால என்ன நடந்தா யோசிக்கிறது இல்ல. She continued her reign as the world champion, not once, but 8 times, winning 81 Professional Squash Association titles. அப்ப 29 என்ன விட நினைக்கிறீங்க? F teacher F. E teacher E teacher. A B C D E F G எதுக்குள்ள தான் வரும்னு நினைக்கிறீங்க? F. உங்கள விஷயம் பாருங்க. 8 தடவை வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க. 81 ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ்ல. ஓகே, ஒரு தடவை இல்ல 8 தடவை. ஓகே, 8 times champion. An impression of all of us. Okay, இது okay, she's indeed an inspiration to all of us. Okay, வரலாம். Okay, maybe okay. A. Okay. ஏங்களா, all these were done based on the experience she had garnered. Okay, maybe. ஆனா இது பாலிங் தப்பாய் யோசிங்க. F teacher. Yeah. Okay. teacher. Alright, இங்க வந்து எதை பத்தி பேசிருக்காங்க? அவங்க வந்துட்டு உலக சாம்பியன் ஒரு தடவை இல்ல 8 தடவை. எப்ப வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பியன் ப்ளஸ் அப் டு ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷன் டைட்டில் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எது வந்து சரியான ஐயாட்டா இருக்கும்? அடுத்தது அப்படின்னா எஸ் G teacher அவங்க teacher எல்லாரும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாங்க. ஓகே, வந்துட்டு ஓகே, இது ஓகே தான். ஆனா இங்க பேசுற இந்த விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பாலிங் தப்பாட்டா வர மாதிரி இருக்கு. ஓகேங்களா, she then dominated. ஓகே, இந்த டைட்டில்லாம் வின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்பாட் for 112 consecutive months from 2006 to 2050. ஓகே, நான் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஈயும் வர மாதிரி இருக்குது, ஜியும் வர மாதிரி இருக்குது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க என்ன செய்யணும்? இங்க 2 விடி எழுதுங்க. சம அட இ அல்லது ஜி இப்படி எழுதி கொள்ளுங்க முதல்ல. தெரியுதுங்களா? மேபி நீங்க அடுத்து இங்கெல்லாம் போக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு மேபி இ இங்க வரலாம் அல்லது ஜி இங்க வரலாம். அப்ப அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க இங்க வந்துட்டு எந்த விட அப்படி சொல்லிட்டு. அப்ப உங்களுக்கு Okay, teacher. சரி, இப்ப உங்களுக்கு இயும் வரலாம் ஜியும் வரலாம். ஓகே, இப்ப சூஸ் பண்ண வேண்டாம், விட்டுருவோம். ஓகே, சோ ஆக்சுவலி பார்க்க போறோமா? ஆல்ரைட், இ அண்ட் ஜி மத்ததெல்லாம் வந்துட்டு கன்சிடர் அவுட். ஓகே, ஃபைன். ஆல்ரைட், இ அண்ட் ஜி. சரி, அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஓகே, 30-31 சொற்கள் இங்க கொடுத்திருக்கேன். சூப்பர் ஸ்டார் icon, decidedனாக்கா mengambil keputusan, took a decision, ya. Intentionனாக்கா அவங்களுக்கு aim இருக்குது, மத்தலமா purpose. Yes, returningனாக்கா giving back, அதாவது திரும்ப கொடுக்கிறது. ஓகே, yes, favorனாக்கா ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்லது. ஓகே, நல்ல எண்ணத்துக்காக, அதுதான் ஃபேவர். ஓகே, சோ இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு பேராகிராஃப்ல இருக்கும் பாருங்க. After 20 years of being a superstar in the global squash arena, Nicole and David decided it was time to call it a day. Okay, what is the meaning of call it a day? Okay, alright, இந்த இது உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே, call it a day னாக்கா இது வந்துட்டு சிம்பிளா மச்சம் இடியம், அதாவது பழமொழி மாதிரி. Call it a day னாக்கா stop something, அதுதான் அர்த்தம். Okay, so you learn something new today. All right, when you say call it a day, meaning that you stop something. Okay, yes, exactly. So இவ்ளோ டைட்டில் இத்தனை வருஷம் அவங்க வந்துட்டு இந்த உலக சாம்பியன்ஷிப் அவார்டை வந்துட்டு பெக்காங் பண்ணிட்டாங்க. சோ ஃபைனலி அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னாக்கா, ஓகே, அதுக்கு நமக்கான நேரம் வந்துருச்சு to call it a day, to stop. Call it a day என்னன்னா to stop. Okay, so அப்ப இங்க என்னவா இருக்கும்? At the same time she prepared for what, okay, was to come. So என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? Teacher, F teacher. Okay, Teacher. Huh? F. Okay, what is the meaning of call it a day? Stop. கண்டுபிடிங்க எதுவா இருக்கும்னு.
She gave up, teacher, in F, yeah. F. Okay, she then dominated. அவங்க call it a day னாக்கா அவங்க ஸ்டாப் பண்ண பாருங்க. அதுக்கு பிறகு எப்படி Retirement, teacher. Huh? Retirement. Exactly. இங்க பாருங்க retirement இருக்குது. Retirement என்னது? பெருசாரு. Call it a day, yes. She decided to retire. Exactly. All right. Decided to stop. அதுதான் அர்த்தம் to call it a day. To stop or to retire. Okay, to stop or to retire. சரிங்களா? இங்க clue இருக்கு பாருங்க, retirement. Immediately after her retirement, she took the opportunity to travel around, but this time without her racket. போதும் அவங்களுக்கு விளையாண்டு எத்தனையோ வருஷம் வந்துட்டு சாதனை படிச்சுட்டாங்க. இந்த உலகத்துல வந்துட்டு சாம்பியன்ஷிப் அவார்ட் எவ்வளவு எடுத்துட்டாங்க. சோ அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த கையோட இங்க பாத்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 20 years அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே she has done enough and it is time. ஓகே அவங்களுக்கான நேரம் என்ன நேரம்? To stop her career as a squash player. Call it a day naka to stop. அப்ப stop naka ஏற்கனவே retire பண்ற மாதிரி இந்த துறையில இருந்து. So can you see the clue here? Retirement? Yes, teacher. Yes. Okay, so D is the answer. Okay. At the same time, she prepared for what was to come. Her intention was always about returning the favor and giving back to the society. Okay, அவ வந்துட்டு இந்த ஸ்குவாஷ்ல வந்துட்டு ஃபுல்லா ஸ்டாப் பண்ணாலும் ரிட்டையர் பண்ணாலும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களோட இன்டென்ஷன் அதாவது அவங்களுடைய எய்ம் வந்துட்டு about returning favor. அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள், அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு டிப்ஸ் கிடைச்சதோ அதெல்லாம் வந்துட்டு திரும்ப நம்ம மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். யாரெல்லாம் ஸ்குவாஷ் விளையாட விரும்புறாங்களோ, ஸ்குவாஷ் அசோசியேஷன்ல சேர்றாங்களோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு நம்மால் முடிந்ததை திரும்ப நம்ம உதவி செய்யணும்னு சொல்லிட்டுதான் Diana Baya Bale, giving back to society. Baya Bale kat sini doesn't mean that do it. Dari segi skill dan kemahiran dan juga pengetahuan. Okay, and the tips on how to play, how to go for championships and all those things. Okay, சரிங்களா? சோ இங்க ரிட்டையர் பண்ண கையோட அவங்க வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு அதுல இருந்து வெளியாகல. என்ன செஞ்சிருக்காங்க, விளையாட்டுக்கு போகாம ஓகே இப்போ வந்துட்டு as a professional coach for example அல்லது சூப்பர்வைசர். ஓகே, இவங்களோட வேலை வந்துட்டு டிப்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி. ரைட், சரி. அப்ப 31 என்ன நினைக்கிறீங்க? G, teacher. ஜிங்களா? ஓகே, right. Any other answer? An inspiration to A, yeah. Okay. A வரலாம். Okay. G வரலாம். Okay. All right. Very good. I am accepting these two answer. Okay. ஏன் ஏன்னு சொல்றீங்க? All these were done based on the experience. Okay, இதெல்லாம் அவங்க என்னென்ன செய்யறாங்களோ இதெல்லாம் வந்துட்டு daripada mana? Daripada pengalaman yang dia dapat. Garnered means yang dia dapat from squash. Do you think that we can bring A here? Yeah, teacher. Okay, so the answer is actually A. I'm not telling that G is wrong. Maybe okay. So நம்ம வந்து இன்னும் இருக்குது பாருங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. So இதை படிச்சுட்டு பார்க்க then we can check again. So here we have either A or G. சரி, அப்ப அடுத்தது கடைசி. She is now happily occupied with setting up her own foundation. ஓகே, ஆக்கியூபைனாக்கா அவங்களோட டைம் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு இந்த ஸ்குவாஷ் விளையாடாம ஸ்குவாஷ்லயே வந்துட்டு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்கள் வந்துட்டு இதுல வந்துட்டு பயனாடினோம், நமக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணணும். சோ அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க. ஃபவுண்டேஷனாக்கா மேபி ஸ்குவாஷ் நிக்கோல் அண்ட் டேவிட் ஸ்குவாஷ் ஃபவுண்டேஷன். அப்பனா யார் வேணாலும் போயிட்டாங்க விளையாடலாம், ஃப்ரீயா விளையாடலாம், டிப்ஸ் கேட்கலாம். சோ அந்த மாதிரி. ஓகே, டூயிங் ஒப்பீனியன், ஓகே ரைட் அப்ஸ், சில நேரத்துல வந்துட்டு ஆர்டிக்கல்லாம் எழுதுவாங்க ஸ்குவாஷ் பத்தி, அல்லது கிவ் மோட்டிவேஷனல் டாக். ஓகே, மற்றவர்கள்லாம் கூப்பிடுவாங்க, ஓகே மச்சாம், ஓகே செராமா மோட்டிவாசி. சோ அதுக்கும் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் engaging with the younger generation to encourage them to participate in any form of sports. Okay, அது மட்டும் இல்லாம
இந்த யங் பீப்புள் இருக்காங்களா, யங்கர் ஜெனரேஷன் ஏறக்குறைய லைக் எஸ்பிஎம் முடிஞ்சதுல இருந்துட்டு அல்லது மேபி லைக் திங்கத்தான் மனுங்க ஓகே இந்த செகண்டரி ஸ்கூல்ல இருந்துட்டு யூனிவர்சிட்டி, அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி படிச்ச பிறகு வந்துட்டு ஏறக்குறைய வந்துட்டு வேலை செய்யக்கூடிய அந்த நேரத்துல சோ இந்த மாதிரி குரூப் கூட அவங்க வந்துட்டு சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஸ்போர்ட்ஸ் நான் வந்துட்டு நீங்க ஸ்குவாஷ் தான் விளையாடணும்னு நான் சொல்ல, பட் இஃப் பாசிபிள் ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு விளையாடுங்க. சோ விளையாண்டாதான் நீங்க வந்துட்டு ஒரு முழுமையான மனிதர்களை இந்த உலகத்துக்கு உங்களால காட்ட முடியும். சோ இந்த மாதிரி எல்லாம் பொதுவான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. சரிங்களா? சோ வாட் டு யூ திங்க்? ஓகே இதுதான் கடைசி. அப்ப எதுவா இருக்கும்? இதுதான் டீச்சர். ஓகே ஜி வரும். இது வந்துட்டு G. Do you think she இது வந்து கடைசியா போலாம் because is indeed an inspiration to all of us. Okay, dia sebenarnya indeed naka sebenarnya. Okay, memang merupakan satu inspirasi. Okay, kepada semua. Okay, do you think that here we can write G? Yes, teacher. Okay, so if it is G here, அப்ப இங்க என்ன விட நினைக்கிறீங்க? A. A teacher. Okay. Yes. Okay. So, right. இப்போ எந்தெந்த விடை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்? ஓகே B முடிஞ்சது. ஓகே இங்க B, இங்க H, ஓகே இங்க GE. அப்ப எது விட நினைக்கிறீங்க? E தான் வரும் டீச்சர். ஓகே கடைசில வந்துட்டு G சூஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கு வந்துட்டு G. ஓகே she is indeed an inspiration to all of us. ஓகே சோ அப்ப இங்க என்ன விட நினைக்கிறீங்க? திரும்ப G வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல teacher. இல்ல டீச்சர் இ டீச்சர். Yes, அப்ப விட வந்துட்டு என்னது? E. இ. Okay, so do you understand how to do this part? Yes, teacher. Yes, So we alright. must read fully. Exactly. So, எந்த விட வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுதோ நீங்க எழுதிருங்க. அப்படி இல்லையே ரெண்டு விட வர மாதிரி இருக்கு, அந்த ரெண்டு விட முதல்ல எழுதிருங்க. சோ நீங்க அடுத்த பாட்டுக்கு போகும்பொழுது ஏறக்குறைய அந்த விட வந்துட்டு இங்க யூஸ் பண்ணுவீங்க. சோ ஓகே முடிந்த பிறகு எல்லாமே எழுதிட்டீங்க பாருங்க விட. அப்ப நீங்க என்ன செய்யணும்? திரும்ப ஓகே இந்த விட இங்க எழுதுவீங்க தானே? ஓகே உண்மையா உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சோ அந்த வாக்கியத்தை போட்டு படிக்கணும். அந்த வாக்கியத்தை எடுத்து போட்டு திரும்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க கடைசி வரை நீங்க படிச்சீங்கன்னாக்கா then you can see that it is a complete text. It is a complete text. எங்குமே உங்களுக்கு வந்துட்டு இல்லையா நல்லா இல்லையா வாக்கியம் சரி வரலையே இப்படின்னு தோணுச்சுனாக்கா something is wrong there. திரும்ப வந்துட்டு அப்ப நீங்க பார்க்கணும். ஓகே சோ புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு இந்த பாகியம் வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு புரியுது டீச்சர். எக்ஸாக்ட்லி. ஓகே சோ டோன்ட் கிவ் அப். ஓகே ஒரு எந்த விட முதல்ல வருதோ அதை போட்டுட்டே போயிட்டு ஓகே எல்லாம் போட்ட பிறகு திரும்ப வந்துட்டு செக் பண்ணீங்க எங்கெல்லாம் ரெண்டு விட எழுதுனீங்களோக்கோ அப்ப எந்த விட வரப்போகுது. ரைட்? சோ இது இந்த மாதிரி தான் நீங்க இந்த பார்ட்ல நீங்க செய்யணும். ஓகே ஒரு விடையா எடுத்து போட்டு ஓகே அதனாலதான் சொல்றேன் விஷயங்கள் வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு இந்த விடைக்கு முன்னும் இருக்கலாம், விடைக்கு பின்னாலேயும் இருக்கலாம், அல்லது விடைக்கு வந்துட்டு அதுக்கு மேல உள்ள சென்டென்ஸ்ல இருக்கலாம், அதுக்கு கீழே உள்ள சென்டென்ஸ்ல இருக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்துட்டு நீங்க முதல்ல வந்துட்டு படிச்சு அந்த டெக்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே சோ விட போடுறதுக்கு முன்பதாக ஏறக்குறைய இப்படி நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. இதுல இருந்து ஓகே இதுவரையும் படிச்சுட்டு ஓகே விஷயம் புரியுது, இதுதான் இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு படிச்ச பிறகு ஓகே அப்புறம் பார்ட் பை பார்ட் போங்க. முதல்ல ஓகே 1 by 1 எடுத்து போட்டு ஒன்னொன்னா எடுத்து போட்டு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு குழு படிச்சிடும். சரிங்களா? ஆல்ரைட். சோ இந்த மாதிரி தான் இந்த பார்ட். நிறைய மாணவர்கள் வந்துட்டு இந்த பார்ட் வந்துட்டு அவ்வளவு நல்லா செய்ய மாட்டாங்க. ஏன்னா எதுதான் சரியான விடைன்னு அவங்களுக்கு இதுதான் டிப்ஸ். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நீங்க செய்தீர்களானால் உங்களுக்கு வந்துட்டு விடைகள் வந்துட்டு மிகவும் சுலபமாக கிடைத்துவிடும். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப ஓகே அடுத்த டெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த டெக்ஸ்ட் ஓகே சோ இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் 2. ஓகே இதுதான் a letter for Amalina. ஓகே சோ 27 28 29 30 31 32 அதுக்கேத்த போல ஓகே 6 இடம் பாருங்க 1 2 3 4 5 6. இங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு 8 விடைகள் இருக்கு. சோ ஏதோ 2 விடை வந்துட்டு தவறு. ஓகே இப்ப பார்ட் பை பார்ட். ஓகே பார்ட் பை பார்ட் பார்ப்போம். சரி ஓகே கண்டுபிடிங்க என்ன விடையா இருக்கும் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் 27 ஒன்னொன்னா போட்டு செஞ்சு பாருங்க 27 என்ன விட வரும்னு. The letter, this is a letter. Okay, dear Amalina,
how are you? I hope this letter will find you in the best of spirits. Okay, என்ன விடன்னு தெரியல. I have been quite busy applying for jobs and going on online interviews. Okay, so என்னவா இருக்கும்? ஒண்ணு போட்டு பாருங்க. Teacher, I think the answer is E, E teacher. வரலாம். Okay, என்ன It's a B, வரீங்க? teacher. E teacher. I'm sorry to hear about your loss. Teacher, E ஆமா teacher. teacher. Okay, all right. E teacher. A வர I was still A நினைக்கிறீங்களா? இல்ல டீச்சர் அது வராது. Okay. இல்ல teacher. All right. 3 like happy. I was so happy when I heard the good news. என்ன good First வந்து சென்டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஜாப் கொடுத்திருக்காங்க சோ வந்து இன்டர்வியூஸ் வர E தான் டீச்சர் கரெக்ட்டா இருக்கும். Okay, so எது விட நினைக்கிறீங்க? E E டீச்சர். ஆமா teacher. E How teacher. was your interview with Ginger Company? Okay, how was your interview with the Ginger Company last week? I have been quite busy. இங்க வந்துட்டு அவங்கள பத்தி கேக்குறீங்க. ஆனா இங்க வந்து உங்களை பத்தி பேசுறீங்க. Yes. அப்ப you think E is the answer? No, No. teacher. No. Okay. Teacher, இங்க H வந்து teacher. அப்ப எது விட? H teacher. Hey, okay. 3 na happy. I'm so happy when I heard the good news. என்ன good news இங்க? ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா good news? அல்லது அதுக்கு பின்னால ஏதாச்சும் good news? Teacher, H teacher. Teacher D teacher. எதுதான் நினைக்கிறீங்க? ஒன்னொன்னா போட்டு பாருங்க. Teacher D teacher. Teacher, answer B. B, I'm sorry to hear about your loss. Okay, இந்த அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் about your loss. About your loss நாக்கா அவங்க எதே ஒண்ணு வந்து பறி கொடுத்திருக்காங்க. Loss நாக்கா பறி கொடுத்திருக்காங்க. Teacher D teacher. H, teacher. teacher. D teacher. apologize for not Yeah. writing as regularly as I E teacher. F. Let's hope the pandemic ends soon so we can see each other. G teacher G. Gia, well, your performance is proof that hard work, determination and perseverance. சொல்லிருக்காங்களா நான் வந்து பத்தியே எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம பாராட்டுறதுக்கு. Teacher, I think H. H is the answer. H teacher. Because she apologized for not writing regularly. Exactly, H is the answer. படிச்சு பாருங்க. How are you? I hope this letter will find you in the best of spirits. I apologize for not writing as regularly as I should. I have been quite busy applying for job and going on online interviews. சரி வருதுங்களா? Yes, teacher. Yes, okay. 27 is H. என்ன சொல்றாங்கனாக்கா hi, how are you? Okay, I hope this letter will find you in the best of spirits. அப்புறம் மன்னிப்பு கேக்குறாங்க. Okay, எதுக்கு? Apologize நாக்கா மன்னிப்பு. I apologize for not writing. Sebab saya tak menulis as regularly as I should. ஏன்னு வந்துட்டு அடுத்தது காரணம் கொடுத்திருக்காங்க. Because I have been quite busy applying for jobs and going on online interview. என்ன காரணம்னா நான் வந்துட்டு quite busy, okay, applying for job or perhaps like going for job interview அதனால. Okay, இப்ப சரி வருதுங்களா H? Yes, teacher. Okay, yes, all right. 27 is H. Okay. What about number 28? முன்னுக்குள்ள ஆப்ஷனோ பின்னால உள்ள ஆப்ஷனோ I was பாருங்க. so Okay. happy. Teacher, answer A teacher. As the best student in the Yeah. exam. A teacher, I was thrilled when I heard the good news. Okay, இங்க ஏதாச்சும் good news சொல்லிருக்காங்களா? A தான் ஏதாச்சும் teacher Yes, answer. teacher. Yeah. Okay. Anyway, I'm writing to tell you how proud I am of you. I was thrilled when I heard the good news. அடுத்தது படிங்க. I was so happy to know that you had been chosen as the best student. Do you think this is a good news? Yes, teacher. Okay. No teacher. So number 28. Hey. Okay, very good. Okay, கண்டுபிடிச்சிட்டீங்க. Very good. Okay, now let's do 29. I wish I Let's do 29. congratulate you personally in the state track. Okay, this will be the answer. Let's hope the pandemic ends soon so we can Oh, see each other. my Yes, God. teacher.
So which one is the answer? F. முன்னுக்கு என்னெல்லாம் விஷயம் பேசியிருக்காங்க பாருங்க. F teacher. F. Okay. Let's hope the pandemic ends soon so we can see each other. Okay, let's hope the pandemic ends soon so we can. ஏன் திடீர்னு pandemic பத்தி பேசியிருக்காங்க? ஏதாச்சும் அவங்க சொல்லியிருக்காங்க அங்க pandemic பத்தி? Interstate travel. அவங்களால வர முடியாத சூழ்நிலை teacher. Exactly. I wish I could congratulate you personally, but with the interstate traveling ban. Okay, interstate என்னது? Rantas Nagri. Rantas Nagri. Yes, exactly. Okay. Merentas negeri ban maksudnya தடைப்பட்டுட்டாங்க. Okay, implemented. I don't think this would be possible. Okay, so அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்ல வந்தாங்க 29 what is the answer? Let's F hope teacher. the pandemic F teacher. Let's hope soon the pandemic so we ends. can meet each We can other. see each other. Very good. Let's hope the pandemic ends soon so we can see each other. Okay, very good. அதுதான் ஆன்சர். ஏன்னா இங்க ஏற்கனவே வந்துட்டு pandemic பத்தி பேசுறாங்க. ஓகே, சோ அடுத்த விஷயம் வந்துட்டு pandemic-ஓட சார்ந்து வருது. So your answer is correct. Okay, now do you understand how to answer the sections? Yes, teacher. Okay. Yes teacher. HAF முடிஞ்சிருச்சு. HAF முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ அடுத்த டெக்ஸ்ட்க்கு போவோம். ஓகே, அடுத்த பாகியானுக்கு போங்க. அதே டெக்ஸ்ட் தான், கேள்வி 30. ஓகே, படிங்க. AFH முடிஞ்சிருச்சு. ஓகே, கண்டுபிடிங்க இப்ப இது. G, teacher. Hmm? G. G, okay, the rest? G teacher. G, okay. ஆமா teacher. G is answer. Yes, G teacher. ஓகே, ஏன் G சொல்றீங்க? என்ன க்ளூ இங்க இருக்குது சொல்லுங்க. அவங்க Yeah, ரொம்ப perform. எக்ஸ்பிஎம் பத்தி கவலைப்பட்டு இருந்தாங்க டீச்சர். ஓகே, அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப எக்ஸ்பிஎம் பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க அவங்க கடைசியா பாக்கும்போது. okay, very good. Okay, இங்க சொல்லிருக்காங்க தானே, the last time I visited you, you were so worried. Okay, நீ ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்த. And then, okay, anxious. Alright, what is the meaning of anxious? Okay, worried. Okay, ஏற்கனவே அதே அர்த்தத்தை தான் கொண்டு இருக்கு பாருங்க. Okay, so you were so worried and anxious about how you would perform in your SPM exam. நீ எப்படிதான் SPM செய்ய போறியோன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்த. Okay, you were so focused. Okay, இந்த கேள்விக்கு நீங்க என்ன விட சொன்னீங்க? 30 what is your G answer? teacher. Well, your Teacher, performance well, is your a proof that performance hard work, is a proof determination, that her hard work, determination, and perseverance Bring good results. Okay, living good results. yeah, well, your performance is a proof that hard work, determination, and perseverance bring good results. Okay, so 30 answer is G, correct. Okay, now determination aka penuh berazam, நம்மளுடைய நோக்கம் வந்துட்டு ரொம்ப உறுதியான ஒரு நோக்கம். Okay, so that is the meaning of determination. இதுவும் ஏற்கனவே ஒரே அர்த்தம் தான். ஓகே, rasa semangat kita terlalu kuat. அதே போலதான் perseverance. ஓகே, நமக்கு ஒரு லட்சியத்தை அடையணும்னாக்கா அது எப்படியா இருந்தாலும் நம்ம வந்துட்டு சாதிக்க நினைப்போம். சோ அதனுடைய அர்த்தம் தான் perseverance. ஓகே, semangat untuk mencapai cita-cita yang begitu kuat. ஓகே, சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா எக்ஸாம் பத்தி பேசியிருக்காங்க. ஏற்கனவே இங்கேயும் வந்துட்டு பாருங்க, well, your performanceனாக்கா உன்னுடைய அடைவு நிலை. சோ எக்ஸாம் பத்தி தானே பேசுறாங்க இதுல. Yes, teacher. Okay, so this is how you should identify the answer. So number 30, your answer is G, correct. Okay, so G is okay, accepted. You were so focused and passionate. Passionate-னாக்கா அதுல வந்துட்டு முழு ஆர்வம் செலுத்துறது, முழு ஈடுபாடு காட்டுறது. ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி ஐயோ படிக்க சொல்றாங்களா கத்துறாங்களா அப்படி இல்லாம you love to study, you love to read. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸோட பேஷனோட நீங்க படிச்ச அப்படி சொல்லிட்டு அவங்க நண்பருக்கு வந்துட்டு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. I know you were very nervous as well, but I was always very confident that you would come through with flying colors. Okay, what is the meaning of flying colors?
What is the meaning of Trade A. Grade flying A. colorsனாக்கா keputusan cemerlang அதுதான் இந்த மாதிரி தான் நியூ வேர்ட் நீங்க படிக்கணும். ஓகே, மொத ஒரு வேர்ட் சொல்லி கொடுத்தா நினைக்கிறேன். Call it a day. Okay, what is the meaning of call it a day? Stop. Finally Stop, decided teacher. to stop. Yes, exactly. All right. Stop or decide. யா, ஓகே. இன்னொரு உதாரணம் நான் கொடுக்குறேன். எங்க வந்து நீங்க டு கால் இட் அ டே பாய்க்கலான்னு. இப்ப நீங்க மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. மீட்டிங் நடந்துட்டு ஓகே லெட்ஸ் சேலாம் ஒரு 3 மணி நேரம் மீட்டிங் நடத்திட்டீங்க and you feel like you want to stop enough already. So அந்த டைம்ல வந்து நீங்க சொன்னா I think it is time for us to call it a day அப்படி கூட சொல்லலாம். ஓகே, சோ டு கால் இட் அ டேனாக்க நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண போறீங்க. சோ அந்த டைம்ல வந்துட்டு நீங்க டு கால் இட் அ டே சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, சோ அது ஒரு விஷயம் நீங்க படிச்சீங்க. இன்றைக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்தேன்னா Flying colors. ஓகே, சோ what is the meaning of flying colors? Excellent result. Excellent results. Exactly. Keputusan cemerlang. Excellent result. All right, so that is the meaning of flying colors. Excellent results. Okay. All right, excellent results. So that is the meaning of flying colors. Okay, very good. Next. சரி, இன்னும் 2 இருக்கு, கண்டுபிடிங்க. Alright, hold on. இதெல்லாம் நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டோம். A, F, G, H. Okay. A முடிஞ்சிருச்சு, F முடிஞ்சிருச்சு, G முடிஞ்சிருச்சு, H முடிஞ்சிருச்சு. Okay. டீச்சர் டி வரலாம். D D வரலாம். தான் teacher. Teacher C வரலாம். இந்த விட இங்க போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் படிங்க, சரி வருதான்னு பாருங்க. D தான் டீச்சர். அப்படின்னா அதோட ஆன்சர் டியா? ஆமா டீச்சர். டி போட்டு படிச்சு பாருங்க, சரி வருதான்னு. I'm truly sorry that I could not attend your celebration party. My Despite best intention to do to do so. however. You send some Ours, pictures celebration party by your family. ஓகே, வெரி குட். இங்க பாருங்க, செலிப்ரேஷன் பத்தி பேசியிருக்காங்க தானே? இங்க செலிப்ரேஷன் பத்தி பேசியிருக்காங்களா? ஆமா டீச்சர். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு சில நேரத்துல வந்துட்டு விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் சொன்னதானே டிப்ஸ்ல வேர்ட்ஸ் இருக்கும். வேர்ட்ஸ் அடிப்படையாக கொண்டு கூட நீங்க டிப்ஸை கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ திரும்ப பார்ப்போம். I am truly sorry that I could not attend your celebration party despite my best intention to do so. Okay, அவங்க வந்துட்டு லைக் மச்சாம் தமிழ் தெரியுமா, ஏன்னா அவங்க வந்துட்டு போக முடியாது இந்த பேண்டமிக்னால. she cannot attend the birthday party. அவங்களுடைய உள்நோக்கம் வந்துட்டு கண்டிப்பா போகணும், போய் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா but she cannot go. அதனால தான் அவங்க சொல்றாங்க I'm truly sorry that I could not attend your celebration party despite my intention is to do so. Okay, என்னுடைய உண்மையான நோக்கம் வந்துட்டு நான் வந்து உன்னை பார்க்கணும், பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் because I couldn't be with you during the celebration. இருந்தாலும் however walabagaimanapun do send me some pictures of the celebration party held by your family. உங்களோட குடும்பத்தாரால் ஓகே கொண்டாடப்பட்ட, ஓகே ஹெல்ட்னா கொண்டாடப்பட்ட உன்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் போட்டோ வந்துட்டு தயவு செய்து என்கிட்ட ஷேர் பண்ணு. So do you think that D is accepted here? Yes, yes teacher. teacher. Yes. Okay, so ஒன்று இருக்கு 32, கண்டுபிடிங்க. C teacher. Well, C, that is all. C teacher. C. Hope ஆமா to see you soon. டீச்சர். கடைசியா தான் வரும். C, My ஆமா parents teacher. and elder sister and Okay. their love at this congratulation. Okay. Alright. நிறைய பேர் இங்க விட அனுப்பிட்டு இருக்காங்க CCCன்னு. Okay, well, that's all for now. Hope to see you soon. My parents and elder sisters send their love and heartiest congratulations. Right back soon. Okay, வரலாம். Alright. Okay. சரி, C எடுக்கிறீங்க. D முடிஞ்சிருச்சு. Alright. B இருக்கு. சும்மா போட்டு படிப்போம். Well, that's all for now. Hope to see you soon.
I'm sorry to hear about your loss. About your lossனாக்கா அவங்க ஏதோ ஒண்ணு வந்து பறி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் இது இருக்குங்களா, கனெக்ஷன் இருக்கா? ஓகே. இல்ல டீச்சர். How was your interview with Ginger Company? ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குங்களா? இவ்வளவு இல்ல நாள் டீச்சர், இல்லவே இல்ல டீச்சர். கொஞ்சம் கூட அப்ப memang confirm C is the answer. Okay, now do you understand how to do the this part 4? Yes Yes, teacher. Very good. Okay. டீச்சர். வெரி குட். இந்த மாதிரி தான் இந்த பார்ட்ல வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, பயந்துடாதீங்க, இவ்வளவு பெரிய டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு. சோ உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ கண்ணு வலிக்குது அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்க, கன்ஃபியூஷா இருக்குன்னு நினைச்சீங்கன்னாக்கா ஒரு தாள் எடுத்து இதோட மறைச்சிருங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு இப்படிதான் கொடுக்க போறாங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க, பார்ட் பை பார்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சோ என்ன செய்யுங்க, தாள் எடுத்துட்டு இந்த பார்ட்டை வந்துட்டு மறைச்சிருங்க. இந்த பார்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பாகியம் மறைச்சினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து விட வந்துட்டு ஒன்னொன்னா போட்டு படிக்க சொன்னாங்க இருக்கும். அதே போலதான் இந்த பார்ட் வரும் பொழுது ஓகே, சோ இதெல்லாம் மறைச்சிருங்க, அதுக்கு கீழ் உள்ளதெல்லாம் மறைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களை பிராக்டிஸ் பண்ணினாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, சோ இப்போ புரியுதுங்களா இந்த பார்ட் 4 வந்துட்டு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு?